நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம். யாக்கோபின் குமரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்கள் ஆவன. Proverbs chapter 30. The words of Agur and the son of Jakeh, even the prophecy, the man spake unto Ithiel, even unto Ithiel and Ucal. மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன், மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை. Surely I am more brutish than any man, and have not the understanding of a man. நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. I neither learned wisdom nor have the knowledge of the holy. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளையெல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? Who hath ascended up into heaven, or descended? Who hath gathered the wind in his fist? Who hath bound the waters in a garment? Who hath established all the ends of the earth? What is his name, and what is his son's name, if thou canst tell? தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். Every word of God is pure. He is a shield unto them that put their trust in him. அவருடைய வசங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். Add thou not unto his words, lest he reprove thee, and thou be found a liar. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். 2 things have I required of thee, deny me them not before I die. மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. Remove far from me vanity and lies. Give me neither poverty nor riches. Feed me with food convenient for me. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். Lest I be full and deny thee, and say, Who is the Lord? Or lest I be poor and steal and take the name of my God in vain. எஜமானிடத்தில் அவனுடைய வேலைக்காரன் மேல் குற்றம் சுமத்தாதே, அவன் உன்னை சபிப்பான், நீ குற்றவாளியாக காணப்படுவாய். Accuse not a servant unto his master, lest he curse thee, and thou be found guilty. தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும் உண்டு. There is a generation that curseth their father, and doth not bless their mother. தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. There is a generation that are pure in their own eyes, and yet is not washed from their filthiness. வேறொரு சந்ததியாரும் உண்டு, அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெருப்புமானவைகள். There is a generation, oh how lofty are their eyes, and their eyelids are lifted up. தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷரில் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கட்கங்களையொத்த பற்களையும் கத்திகளையொத்த கடவார் பற்களையும் உடைய சந்ததியாரும் உண்டு. There is a generation whose teeth are as swords, and their jaw teeth as knives, to devour the poor from off the earth, and the needy from among men. தா தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தி அடையாத 3 உண்டு, போதும் என்று சொல்லாத 4 உண்டு. The horse leech hath 2 daughters, crying, Give, give. They are 3 things that are never satisfied, yea, 4 things say not, it is enough. அவையாவன பாதாளமும் மலட்டு கர்ப்பமும் தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும் போதுமென்று சொல்லாத அக்கினியுமே. The grave and the barren womb, the earth that is not filled with water, and the fire that saith not, it is enough. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். The eye that mocketh at his father, and despiseth to obey his mother, the ravens of the valley shall pick it out, and the young eagle shall eat it.
எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் மூன்றுண்டு, என் புத்தி கெட்டாதவைகள் நான்கும் உண்டு. There be three things which are too wonderful for me, yea, four which I know not. அவையாவன, ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலுடைய வழியும், ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே. The way of an eagle in the air, the way of a serpent upon a rock, the way of a ship in the midst of the sea, and the way of a man with a maid. அப்படியே விபசார ஸ்திரீயினுடைய வழியும் இருக்கிறது. அவள் தின்று தன் வாயை துடைத்து, நான் ஒரு பாவம் செய்யவில்லை என்பாள். Such is the way of an adulterous woman. She eateth and wipeth her mouth, and said, I have done no wickedness. மூன்றின் நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது, நான்கையும் அது தாங்க மாட்டாது. For three things the earth is disquieted, and for four which it cannot bear. அரசாளுகிற அடிமையின் நிமித்தமும், போஜனத்தால் திருப்தியான மூட நிமித்தமும், For a servant when he reigneth, and a fool when he is filled with meat. பகைக்கப்படத்தக்கவளாயிருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீயின் நிமித்தமும், தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை பெண்ணின் நிமித்தமுமே. For an odious woman when she is married, and an handmaid that is her to her mistress. பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் நான்கு உண்டு. There be four things which are little upon the earth, but they are exceeding wise. அவையாவன, அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்க எறும்பும். The ants are a people not strong, yet they prepare their meat in their summer. சத்துவமற்ற ஜந்துவமாயிருந்து தங்கள் வீட்டை கண்மலையிலே தோன்றி வைக்கும் குழி முசல்களும். The cones are but a feeble folk, yet make their houses in the rocks. ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டி கிளிகளும். The locusts have no king, yet go they forth all of them by bands. தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. The spider taketh hold with her hands, and is in kings' palaces. வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் மூன்றுண்டு, வினோத நடையுள்ளவைகள் நாலும் உண்டு. There be three things which go well, yea, four are comingly in going. அவையாவன, மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாதுமாகிய சிங்கமும், A lion which is strongest among beasts, and turneth not away for any. போர்க்குதிரையும் வெள்ளாட்டுக் கடாவும் ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜாவுமே. A greyhound and he goat also, and a king against whom there is no raising up. நீ மேட்டிமையானதினால் பைத்தியமாய் நடந்து துர்சிந்தனை உள்ளவனாயிருந்தாயானால் கையினால் வாயை மூடு. If thou hast done foolishly in lifting up thyself, or if thou hast thought evil, lay thine hand upon thy mouth. பாலை கிடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும், மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டிவிடுதல் சண்டையை பிறப்பிக்கும். Surely the churning of milk bringeth forth butter, and the wringing of the nose bringeth forth blood, so the forcing of wrath bringeth forth strife.